ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ரப்பே, ரஜபு எங்களை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அடுத்து எங்களை எதிர்நோக்கி வருவது ரஜப். இம்மாதத்திலும் அடுத்த மாதத்திலும் ரப்பே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. ரமலான் மாதத்தில் முழுமையான உன் அன்பை பெற்ற அடியார்களில் எங்கள் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக என்று இந்த ஜும்ஆவுடைய நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நீரிலும் நிலத்திலும் ரப்புல் ஆலமீன் பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். எல்லா படைப்பும் அல்லாஹு தஆலா அவைகளுக்கு கட்டளையிடாமலேயே, நேர்வழி காட்டப்படாமலேயே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம். இரும்பை எடுத்துக்கொண்டால் மிக நீண்ட வரிசையில் தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய உணவை தேடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பறவைகள், அதே போன்று காட்டிலே வாழக்கூடிய விலங்குகள், பூச்சிகள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் மனிதனுக்கு மாத்திரம்தான், மனிதா நீ தனித்து வாழ முடியாது, சேர்ந்துதான் வாழ வேண்டும், கூட்டாகத்தான் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லுவதற்காக வேண்டி நபிமார்களும், அந்த நபிமார்களை தொடர்ந்து குர்ஆன் வேதங்களையும் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் எந்த மனிதன் தன் வாழ்வை அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு இணங்க ஆக்கிக் கொண்டாரோ அவர் வெற்றியாளராகவும், எவர் ஒருவர் அந்த உபதேசங்களை புறக்கணித்தாரோ அவர் நரக படுகொலியிலும் விழுவார் என்பதற்கு குர்ஆனிலே நிறைய சான்றுகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறார். பல கோடி படைப்புகளை படைத்த இறைவன் மனித சமுதாயத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மகனே உன்னை சங்கையாக, உன்னை சிறப்பிற்குரிய கண்ணியமான படைப்பாக நான் படைத்து வைத்திருக்கிறேன் என்று கூறிய இறைவன், என் உபதேசத்தை நீ செவிமடுத்தால் மாத்திரம்தான் அந்த சங்கையும் கண்ணியமும் உன்னை வந்தடையும். இல்லாவிட்டால் விலங்கை விட மிக கேவலமான ஒரு தரத்தில் தான் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை வைப்பான். அல்லாஹ்வுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் குறித்து, உயிரோடு உலகத்திலே சுற்றி வருகிற மனிதன் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது பொதி சுமைக்கக்கூடிய கழுதைக்கு சமம் என்று சொன்னார். இப்போ அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்டு வாழ்ந்தவர்கள் தான் சங்கையான மக்கள். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை மறுத்து கண்டும் காணாமல் அதை ஏற்காமல் வாழுகிற மனிதன் விலங்கை விட மிக கேவலமான முறையில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தரஜா இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே கூட்டாக வாழ வேண்டும், எல்லோரையும் அரவணைக்க வேண்டும், உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு மிகச் சிறந்த தோழமை யார் என்கிற பொழுது ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிற நல்லதொரு வழிகாட்டி, சிறந்த தோழமை ஒரு மனிதனுடைய தாய் தான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி ஒருவர், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கு சிறந்த தோழமை வேண்டும், அந்த தோழமை எனக்கு அறிவித்து கொடுங்கள், அவரிடத்திலே நான் உண்மையாக வாழ வேண்டும் என்று கேட்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஸ்னி சுஹபத்தி உம்முக, உன்னுடைய தாய் தான் உனக்கு மிகச் சிறந்த தோழம், அவரிடத்திலே நீ மிக சிறந்த நட்போடு வாழ்ந்து கொள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த சஹாபிக்கு வேற யாரையாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அதற்கு அடுத்து யார்? திரும்பவும் நபி அவர்கள், இல்ல உம்முக்க, உன்னுடைய தாய் தான். மீண்டும் ஒரு முறை கேட்கிறார், எங்க நபி அவர்கள் வேறு யாரையாவது மாற்றி சொல்லுவாங்களா பார்க்கலாமே என்று கேட்கிற பொழுது அப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் தான். நான்காவது முறை கேட்கிற பொழுது அபீக, உன்னுடைய தந்தை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த இரத்த உறவு சேர்ந்து வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் இயற்கையாகவே தாய்க்கும் தனையனுக்கும்
அதே போன்று இரத்த உறவுகளே, மகன், பேரன், சின்னத்தா, பெரியத்தா, மாமன், மச்சான், மாமி, சின்னம்மா, இவர்கள் எல்லாம் நேரடியாக இரத்த பந்தத்திலே வரக்கூடியவர்கள். இவர்களோடு சேர்ந்து வாழ் என்று சொல்லுகிற இஸ்லாம் இவர்களில் யாரை முதன்மைப்படுத்துவது? எல்லோரோடும் சேர்ந்துதான் வாழணும். யாரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முதலில் உன் தாய் தான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் தாய் பாசம் என்பது இஸ்லாத்திலே அவ்வளவு உயர்வான ஒன்று. சமீபத்திலே ஒரு மாற்று மத சகோதரனுடைய பேட்டியிலே பார்க்கிற பொழுது தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிக தொடர்பு உண்டு. இயற்கையாகவே தமிழர்கள் தாயை முன்னிலைப்படுத்துவார்கள். அதே போன்று இஸ்லாமிய கோட்பாட்டில் ஆக சிறந்த சொல் எது தெரியுமா? சொர்க்கம் வேண்டுமா, அதை நீ எங்கே தேடிக்கொள்? உன் தாயின் பாதத்துக்கு அடியில் தேடிக்கொள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த மூத்த தமிழர்களுடைய உணர்வுக்கும் இஸ்லாமிய உணர்வுக்கும் நிறைய ஒத்துப்போகிறது என்று ஒரு மாற்று மத அறிஞர் தன்னுடைய பேட்டியிலே சொல்லுகிறார் என்றால் இஸ்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. தாய்க்கு நிகராக இந்த உலகத்தில் எவரும் இல்லை. ஒரு சஹாபி வருவார், யார் ரசூலல்லாஹ், ஜிஹாது போருக்கு அறிவிச்சாச்சு, ஜிஹாதுக்காக வேண்டி போருக்காக வேண்டி ஆள் எடுக்கிறாங்க. ஒரு சஹாபி வேகமாக வர்றார், யார் ரசூலல்லாஹ், என்னை ஜிஹாதில் சேர்த்துக்கங்க, போரில் சேர்த்துக்கங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி என்ன செய்யணும், போர் செய்யணும். ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க என்று கேட்கிறது. அவர் சொல்லுகிறார், போரில் கலந்து அதிலே ஷஹீதாக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நெருக்கத்தை நான் அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல், அவருடைய குடும்ப பின்னணியை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு வீட்டில் யாராவது முதியவர்கள் இருக்கிறார்களா, மூத்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லுகிற பொழுது, ஆம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தாய் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலில் உன் தாயை நன்றாக கவனித்துக்கொள், உன் தாயை சரியாக பராமரித்துக்கொள். வயது முதிர்ந்த அந்த தாயை நீ பராமரிப்பது இந்த ஜிஹாது செய்வதை விட அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை அனுப்பி வைக்கிறார்கள். கடைசி வரைக்கும் ஜிஹாதுக்கு அவங்களை சேர்க்கவே இல்லை. ஜிஹாதுக்கு இணையாக ஒரு நன்மை உண்டா என்றால் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்கள் ஷஹீதுகள் என்று சொல்லப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து மிக்க ஒரு பதவி ஷஹீத் என்ற பதவி. அந்த பதவிக்கான மிக உயர்ந்த அந்தஸ்தை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், வயது முதிர்ந்த உன் தாய் தவிக்க விட்டு நீ எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் உள்ளதாக அமையாது. இது யதார்த்தம் தான். கிதாபுகளிலே எழுதுவார்கள், எல்லா பாவத்திற்கும் ரப்புல் ஆலமீன் தண்டனையை வைத்து நாளை மறுமையில் கொடுப்பான். ஆனால் தாய் தந்தைக்கு துரோகம் செய்கிற, தாய் தந்தையை கண்ணீர் வள வைத்து அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடியவனுக்கு நீண்ட நெடிய தூரம் மறுமை என்று அந்த அளவிற்கு அவன் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உலகத்திலேயே ரப்பு காட்டி விடுவான் என்று அனுபவபூர்வமாக தன் வாழ்வில் ஏற்பட்ட நிறைய காரியங்கள், விஷயங்களை குறித்து இமாம் பெருமக்கள் தன்னுடைய கிதாபுகளை எழுதுகிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தாயினுடைய பராமரிப்பு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல் எது? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்தந்த நேரத்தில் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, அதை விட மிக சிறந்தது எது என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் வயது முதிர்ந்த அந்த தாயை பராமரிப்பது மிகச்சிறந்த கூலியிலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 3 தடவை தாய் தாயின்னு சொல்லிட்டு 4வது ஒரு தான் தகப்பன் சொல்றாங்க இல்லைங்களா? ஆண் வர்க்கம் என்பது 4வது தவணையில் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு தரஜாவை தருகிறார்கள். முதல் தரம் தனது தாய் என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு அவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறது. அஸ்மா ரலியல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க, யா ரசூலல்லாஹ், தாய் குறித்து நிறைய செய்திகள் சொல்லுகிறீர்கள், ஆனால் என் தாய் இன்னும் முஸ்லீம் ஆகலை, இன்னும் காஃபிராக தான் இருக்கிறாங்க, அவங்க இப்போ என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் சங்கை செய்யலாமா? அவங்க காஃபிராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நான்
கூப்பிடலாமா, அல்லது அவர்கள் என்னை கூப்பிட்டால் நான் பேசலாமா என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகிற பொழுது நபி அவர்கள் உடனே சொன்னார்கள், சிலி உம்முக்கி, உன்னுடைய தாயிடம் முதல் போய் சேரு, அவருக்கு தேவையானதை செய்து கொடு. அவர் காஃபிராக இருந்தாலும் அவரை பராமரிக்காமல் விடுவது என்பது இஸ்லாத்திற்கு ஆகுமானதல்ல. அதனால் ஒரு காஃபிரான தாயாக இருந்தாலும் அவளை விட்டுவிடக் கூடாது, அவளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு முஸ்லிமான தாயை ஒரு காலம் இஸ்லாமியர்கள் வெறுப்பதோ, அவர்களை விட்டுவிடுவதோ, அவர்கள் குறித்து பாராமுகமாக இருப்பதோ மிகப்பெரிய பாவச் செயல் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். உண்மை அதுதானே. தாய் இல்லாமல் நாம் வர முடியுமா? ஒரு மனிதனுக்கு தாய் தகப்பனுடைய பிரியம் என்பது சிறு வயசில் இருக்கும். ஒரு 10 வயசு வரைக்கும் அவங்க அத்தா தான் அவருக்கு ஹீரோ, அம்மா தான் எல்லாமே என்று பார்த்து வளரக்கூடிய அந்த தனையன் மகன் ஒரு 15-20 வயசை கடந்துட்டா அவனுக்கு நேர் முரணா தெரியும். தாய் தாப்பத்தாப்பா நமக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கிறாங்க, எதுவுமே செய்ய விட மாட்டாங்க, நம்மளை ஜாலியா விட மாட்டாங்க, 4 ஃப்ரெண்டுகளோடு கொஞ்ச நேரம் பேசினாலும் வந்துட்டியா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு பணாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 2 பேர் இல்லைன்னா நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ன செய்யலாம், நகர்த்தலாம் என்றெல்லாம் ஒரு எண்ணம் வரும். எப்போ தாய் தந்தை அருமை வரும் என்றால் அவன் திருமணம் முடித்து குழந்தையெல்லாம் பெற்றுட்டு அன்னைக்கு இரவு தூங்க முடியாம தவிப்பான் பாருங்க. அன்னைக்கு உண்மையிலேயே நல்ல உள்ளம் படைத்தவனாக இருந்தால் அந்த நேரத்திலே தாய் தகப்பனை அவன் நினைத்தாக வேண்டும். அவன் நினைத்தால்தான் மனிதன். தனக்குன்னு திருமணம் முடிச்சு ஒரு குழந்தை வந்துருது, அந்த குழந்தை இரவு நேரங்கள்ல காரணமே இல்லாம அழுகும். ரொம்ப மிகப்பெரிய வேலை பொழுவோடு தூங்கி கொண்டிருப்பான் தகப்பன் இல்லையா. அந்த நேரத்தில் போட்டு அழுன்னு அழுகும் பாருங்க அந்த குழந்தை. அப்ப அவன் நினைச்சு பார்க்கணும், இதே போட்டுதான் என் அம்மா என்னை பார்த்திருப்பார், வளர்த்திருப்பார், தூக்கத்தை கெடுத்திருப்பார் என்றெல்லாம் அவனுக்கு அந்த தாயின் மீது இரக்கமும் பாசமும் வந்தால்தான் மனிதன், இல்லாவிட்டால் மிருகம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். இயற்கையாக வீட்டில் சண்டை வரும். அதுவும் மனைவி கட்டிட்டு வந்துட்டா பெரிய போர் தான் நடக்கும் வீட்டில். மாமியாவா மனைவியா என்ன செய்யறதுன்னு தெரியாது, விழுவிதுங்கி நிற்பான். எல்லாம் சரி, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே, இப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய விதி தானே. எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுக்கணும், எப்படி சமாளிக்கணும், இது எல்லாம் ஆண்மகனுடைய கையிலே அல்லாஹ் தஆலா கொடுத்த பொறுப்பு. அதிலே அவன் லாபகமாக கையாண்டால் வெற்றியாளர், ஒரு தரப்பிலே சாய்ந்து விட்டால் அவர் மிகப்பெரிய நஷ்டவாதி இல்லையா. தன்னுடைய குடும்பங்களில் இருக்கிற பொழுது சர்வசாதாரணமாக சண்டைகள் வரத்தான் செய்யும். மனைவிட்ட சண்டை, தகப்பன்ட சண்டை, தாயிட்ட சண்டை எல்லாம் வரும். வராமலா வாழ முடியாது, வந்தாதான் மனுஷன். ஆனால் சண்டைகள் வந்து அந்த சண்டையை மறக்க வேண்டும். குறிப்பாக கர்வம் யார்கிட்ட பார்க்க கூடாது, தாயிட்ட பார்க்க கூடாது. தாய் திட்டினாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு நம்மளை அசிங்கமா பேசினாலும் சரி, தாயிட்ட மட்டும் நீ உன் கர்வத்தை காட்டாதே. மறந்துடு, மன்னிச்சு, மறந்துகிட்டே இருக்கணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பழக்கத்திற்கு ஒருவன் வந்துவிட்டால் நிச்சயமாக அவன் தாயை நேசித்துக் கொண்டே இருப்பான். என்ன தெரிஞ்சு இதெல்லாம் சொல்றீங்க, அண்ணன் பேச்ச கேட்டுட்டு எங்க அம்மா என்னை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்து தெரியுங்களா, அதனாலதான் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம், அதனால நம்ம அம்மாட்ட சேர்றதில்லை. கெட்டவராக இருந்தாலும், ஒரு கட்டத்திலே காபிராக இருந்தாலும் உன் தாய்க்கு வழிபட வேண்டும் மாத்திரமல்ல, அவரோடு அன்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற இஸ்லாத்திலே சில்லறை பிரச்சனையை காரணம் காட்டி அம்மாவை ஒதுக்கி வைத்து விட்டு காசு பணத்திற்கோ அல்லது பொருளாதாரத்திற்கோ உணவுக்கோ அவர்களை திண்டாட வைத்தால் இன்றைக்கு வேண்டுமானால் நீ சுகமோகமாக வாழலாம், மறுமையில் அல்லாஹ் பிடித்தே கொள்வான். அதனால் பல நேரங்களில் ஹதீஸ்களை படிக்கிற பொழுது ஒரு பயமும் வரும். ரப்பே, கடைசி காலம் வரை பெற்றோர்களை பராமரிக்கிற பாக்கியத்தை கொடு. இந்த பாக்கியம் கிடைக்காவிட்டால் அவர்கள் துஆவோடு வாழக்கூடிய நல்ல நசீபை கொடு என்றெல்லாம் ஹதீஸ்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு கட்டத்திலே நாம் துஆ செய்து கொள்கிறோம். காரணம், குடும்பங்களில் சர்வசாதாரணமாக பிரச்சனைகளும் தொல்லைகளும் துன்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும்.
அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒரு காலம் தாயை மாத்திரம் தந்தையை மாத்திரம் உதாசீனப்படுத்தி வாழ்பவன் ஒரு காலம் வெற்றியடைய முடியாது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உலக அளவில் பார்வைக்கு நல்ல சம்பளம், உயர்வான கம்பெனி அல்லது நல்ல பொருளாதாரம் எல்லாம் இருக்குதுங்க, ஆனா அவங்கள்ட்ட மட்டும் ஒட்டு உறவு இல்லைங்க என்றெல்லாம் சொல்லுகிற நீ இன்றைக்கு எப்படி வேண்டுமானாலும் தப்பித்துக் கொள்ளலாம், மறுமையில் மாட்டப்படுவாய். நீ 1000 காரணம் சொல்லலாம், என்னை அப்படி சொல்லுச்சு இப்படி சொல்லுச்சு. ரத்த பந்தத்தையே உதறி வாழக்கூடாது, அண்ணன் தம்பிட்டையே ஒரு சண்டை நீடிக்க கூடாதுங்கிற பொழுது தாயிட்ட நீடிக்கலாமா? அதனால் நம்மில் யார் யாரெல்லாம் தாயிடத்திலே கோபித்துக் கொண்டோமோ அல்லது கோபத்தோடையே சில அம்மா மௌத்தாயிருவாங்க. மௌத்துக்கு பிறகு போவார், இவர் ரொம்ப டீசெண்டா போய் பார்ப்பார். அம்மா வாழ்ற வரைக்கும் அப்படித்தாங்க, நம்ம டச் இல்லாமல் இருந்தோம், மௌத்தாயிட்டாங்க, இப்போ போய் பார்க்கணும் கடமை இல்லைங்களா, அப்போ போய் நம்ம ஜியாரத்தெல்லாம் முடிக்கணும், அவங்களுக்கு துவாவெல்லாம் ஓதணும்ட்டு அந்த மௌத்துக்கு பிறகு போய் பார்க்கிறானே துர்பாக்கியம். நான் அதைத்தான் சொல்லுகிறேன், எவ்வளவு பாரதூரமான விஷயத்தை ஒரு மகனுக்கு தாய் செய்திருந்தாலும் மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அந்த பண்பாளன் தான் நாளை உயர்ந்த அந்தஸ்தை ரப்புல் ஆலமீன் இடத்திலே பெற முடியும். அந்த தாய்க்கு ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா நான் சிறுவயதாக இருக்கிற பொழுது என்னை அவர்கள் எப்படி பராமரித்தார்கள் அதுபோன்று அவர்களை நீ பராமரிப்பாயாக, அவர்களை பார்த்து கொள்வாயாக என்று ஒவ்வொரு குழந்தையும் தன் பெற்றோர்களுக்காக நீ துஆ செய்து கொள்ள வேண்டும். அவன் சில பேர் சொல்லுவான், அவன் கபருக்கு அவன் தேடினா போதும், அப்படி அல்ல. அப்படியே குர்ஆன்ல அல்லாஹ் இதெல்லாம் சொல்லணும். ஒரு தாய் தகப்பனுக்காக துஆ செய், அந்த துஆவையே குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்யணும். ரப்பனா இறைவா, இது அல்லாஹ்வே நமக்கு சொல்லி கொடுக்கிற துஆ, மறந்து கூட இந்த துஆவை நம்ம விட்டுறக்கூடாது. ரப்பிர் ஹம்ஹுமா, அந்த 2 நபர்களுக்கும் கிருபை செய்வாயாக தாய் தந்தை. கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுவனாக இருக்கிற பொழுது. உலகத்துல பிறக்கும்போது நமக்கு என்னங்க தெரியும்? இதுவெல்லாம் இந்த சிந்தனை எல்லாம் அசை போட்டால் தான் தாய் தகப்பனின் மீது பிரியம் வரும். உலகத்துல வரும்போது அழுக தானே, ஒண்ணுமே தெரியாது இல்லையா? தாய்ப்பாலை ஊட்டி நமக்கு மிகப்பெரிய பாசத்தை காட்டி அறிவை புகட்டி சமூகத்திலே ஒரு நல்ல மனிதனாக, மதிக்கத்தக்க மனிதனாக உலா சுற்றி வருவதற்காக நமக்கு அனுமதி கொடுத்த அந்த தாயை நாம் உதாசீனப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலில் உன் தாயை பராமரித்துக்கொள், அவள்தான் உனக்கான சொர்க்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு தடவை வருவாங்க, அழுதுகிட்டே வருவாங்க. நபி கேட்பாங்க, என்ன அபூ ஹுரைரா எதுக்காக வேண்டி அழுகிறீங்க என்று கேட்கிற பொழுது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எங்கள் அம்மா என்னை அடிச்சுட்டாங்க, வயசு ஒரு 30 இருக்கும், எங்கள் அம்மா என்னை அடிச்சுட்டாங்க, அதனால் நான் அழுகிறேன். நாயகமே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எங்கள் அம்மா ஹிதாயத்துக்காக துஆ செய்யுங்க. எங்கள் அம்மா நான் இஸ்லாத்தை ஏற்றதும் இஸ்லாமிய முறைப்படி இருப்பதும் இஸ்லாமிய சட்டங்களை ஞாபகப்படுத்துவதும் படிப்பதும் என் தாய்க்கு பிடிக்கல, அதனால் என்னை அடிச்சிடுறாங்க, சில நேரங்களில் என்னை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. எங்களுடைய அம்மாவுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே துஆ செய்தாங்க, யா அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அம்மாவிற்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயா, இஸ்லாத்தை அவர்களுக்கு தழுவச் செய்வாயாக, அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் திருப்புவாயாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. நபி துஆ லேட் ஆகுமா, உடனே கபூலாகும். நபி ஸல்லல்லாஹு துஆ செஞ்சோடனே வேகமா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் தாயை பார்க்கறதுக்காக வேண்டி போறாங்க. தாய் உழு செய்து விட்டு அற்புதமான முறையில் தன் மகனை அழைக்கிறாங்க, இங்கே வாப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய தாயினுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் என் தாய் முஸ்லீமாக ஆகிவிட்டார். அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. கேட்குறாங்க, உன் தாய் இஸ்லாம் ஆகுவது என்னை விட அதிக பிரியத்தை தருமா என்று கேட்கிற பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது உண்டான பிரியம் மஹப்பத்து தனி, ஆனால் என் தாய் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதே போன்று தன் தாய் முஸ்லீமான வரலாறு குறித்து கிதாபுகளில் ஃபலாயிலுல் சஹாபா என்ற கிதாபுகளில் இது மாதிரியான வரலாற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தாய் குறித்து ஒரு காஃபிராக இருந்தாலும் அந்த தாய்க்கு நீ
பணிய வேண்டும். அவர்கள் உனக்கு அநீதம் இழுத்திருந்தாலும் கூட அந்த அநீதம் அல்லாட்ட அவங்க பதில் சொல்லிடுவாங்க. நீ அநியாயம் பண்ணிட்ட உன்னை நான் பாராமுகமாக இருப்பேன் என்று ஒதுக்கி வைப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை என்பதுதான் இது மாதிரியான வரலாற்று சம்பவங்கள் நமக்கு காட்டுகிறது. ஒரு சஹாபி ஒருவர், யார சொல்லலாம், என்னுடைய தாயும் இறந்து விட்டார், சமீபத்தில் என்னுடைய தகப்பனும் இறந்து விட்டார், அவர்களுக்காக நான் என்ன செய்வது? துஆ செய்யுங்க. வேறு என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரில், அவங்க பேரை நினைச்சு அவங்க பேரில் சதகா பண்ணுங்க, அது அவருடைய கபரை போய் சேரும். அப்போ மௌத்தாயிட்டா அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அவருக்கு அவர் பார்த்துக்குவார்னா நம்ம ஏன் அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யணும்? அப்ப நாம் செய்யக்கூடிய துஆ அவர்களை சென்றடைகிறது. நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நன்மைகள் அவர்களை சென்றடைகிறது. அதனால் அவர்கள் விமோசனம் அடைகிறார்கள். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் ஒரு பையன் வேணும், இதுக்காக வேண்டி பையன் பெற்றுக்கிறான். உலகத்துல கடைசி காலத்துல நம்மளை பார்த்துக்குவான்னு சொல்லித்தானே. இல்லாட்டி மலடன் என்று என்ன சொல்லுவாங்க, தவறாக இந்த உலகம் பேசும். ஆனால் தனக்கு பின்னால் தன் பையன் நம்மை பார்த்துக் கொள்வான் என்ற அந்த வரையறையை தாண்டி என் மௌத்துக்கு பிறகும் பிரயோஜனம் உள்ள மகனாக இவன் இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த துஆவை அல்லாஹ்வே நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பனா ரப்பிர் அன்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, சிறு வயதில் இருக்கிற பொழுது என்னை எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களோ அதுபோன்று ரப்பே அவர்களை நீ பார்த்துக் கொள்வாயாக, அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்ற வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகிற அந்த துஆக்களை மேற்கொள்ள வேண்டும். நம்மால் இயன்ற அளவு தான தர்மங்கள் அவர்கள் பெயர் கூறி சொல்லி அவர்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் வழங்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தகப்பனை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாய் தகப்பனை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு வாழ்வு, அது கசப்பான வாழ்வு. திரும்பவும் சொல்லுகிறேன், வெளிரங்கத்தில் வேண்டுமானால் மிக சிறப்பான வாழ்வாக இருக்கலாம், உள்ரங்கமும் நாளை மறுமையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேடாக அமைந்துவிடும். அதனால் எந்த தருணத்திலும் தாய் தகப்பனை ஒதுக்கி வைத்து விட்டு அவர்கள் இல்லாமல் எந்த காரியத்தையும் நடத்துவது, அவரிடத்திலே மசூரா செய்யாமல் அவர்களை உதாசீனப்படுத்துவது போன்ற எந்த காரியங்களையும் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டான் என்று என்பதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலில் நிறைய நிகழ்வுகளை சொல்லித் தருகிறார். ஒரு சஹாபிக்கு கலிமா வரல, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எப்ப கலிமா வரல அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைசியில் அவங்களோட தாய் கோபித்து கொண்டிருக்கிறார். தாயிட்ட பேச்சுவார்த்தை இல்லை. பிறகு அந்த தாய் மன்னித்த பிறகுதான் அவருக்கு கலிமா வந்தது என்று மிக பிரபல்யமான ஒரு செய்தி இல்லைங்களா? அப்போ நம்முடைய வாயில கலிமா வர்றதுக்கும் நம்முடைய தாயோடு தொடர்பு உண்டு. தொப்புள் கொடி என்பது கடைசி வரை, மௌத்து வரை, மௌத்தை தாண்டி மறுமை வரை நமக்கு தொடரக்கூடிய ஒரு பந்தமாக இருப்பதால் தொடர்ந்து நம்முடைய தாய் தந்தைக்கு நாம் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய துஆவை பெற்று வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களை மாற்றி அருள் புரிவானாக. யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் தாய் இருந்தா இப்போ நான் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பேன், எங்க அத்தா இருந்தா கொஞ்சம் நல்லா பார்த்திருப்பேன் என்று வருத்தப்படக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹ்விடத்திலே உங்கள் வருத்தத்தை ஆழமாக பதிவு செய்யுங்கள். ரப்பே, அறியாமல் அவர்களை விட்டுவிட்டேன், அறியாமல் அவர்களை நான் தொலைத்து விட்டேன், அவருடைய பத்வாவோடு கூட நான் வாழ்ந்திருக்கலாம், அதனால் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடு, அவருடைய பொருத்தத்தை கொடு என்று நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்து கொள்வோம். ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களை அரவணைத்து வாழக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.